நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பிபிஎல் டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:35 PM ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன், அதாவது சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ், இந்த இரண்டு அணிகளும் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ டுமாரோ மேட்சை பொறுத்தளவில் 2 பிபிஎல் மேட்ச் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே நம்ம டீம்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான், நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்க. நம்ம வந்து எஸ்எல் டீம் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பாருங்கள். கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்க. பெஸ்ட்டாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய நண்பர்கள் வின் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், டீமு பெட்டராகவே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேம் டீம்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் பெட்டிங் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக தான். நீங்கள் வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ 12:35 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 6ஆம் தேதி வியாழக்கிழமை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துலாம். சிட்னி சிக்ஸர்ஸ் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 61 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட் ஃபஸ்ட்டு 30 முறையும், பேட்டிங் செகண்ட் 30 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட் போல் பண்ணக்கூடிய டீம்ஸ்க்கு ஃபேவராக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 158 இருந்திருக்கு. ஒரு டீசன்ட் ஸ்கோர் சொல்லிடலாம். அதே சமயத்தில் இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் சிட்னி சிக்ஸர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 213க்கு 4 விக்கெட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 61 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150க்கு 22 முறை, 150 கீழே 22 முறை அடிச்சிருக்காங்க. 180 to 169க்குள்ள 18 முறையும், 170 தாண்டி 13 முறையும், 190 தாண்டி 8 முறையும் போயிருக்கு. ஸோ ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொன்னால் ஒரு 160 ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சுயராக. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னியை பொறுத்தவரை நிறைய ஸ்கோர் வந்து பார்த்துருக்கோம். நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் பார்க்கும்போது சூப்பராக பேட்டிங் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் பாஸ் போலிங் சப்போர்ட்டிங்கான ஒரு பிச்சு. செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் ரோல் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வெனியூவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 10 மேட்சஸ் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சுக்கு 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராகவே இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இதில் செகண்ட் பேட்டிங்கில் சிட்னி சிக்ஸரே அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் சில நேரங்களில் டஃப் இருந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டில் விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை ஓரளவு ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டி இருக்குது. மெல்போர்ன் ஸ்டார் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் ஒரே ஒரு மேட்ச் லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த 10 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க 2023. ஸோ அதில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லாம் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு 4 மேட்ச், அடுத்த 4 மேட்ச் பார்க்கும்போது ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 187 ஃபார் 2 விக்கெட்டுக்கு அடிச்சிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ். ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கு. இதனால் பேட்டிங் அண்ட் பவுலிங் யாரெல்லாம் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம சுயராக பார்க்க போகிறோம். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இதில் இந்த 2 மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கு. ஆனால் அது 10 விக்கெட் லூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செகண்ட் பேட் பண்ண டீம் தான் 10 விக்கெட்டை செகண்ட் ஹாஃபில் லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸுக்கும் சரி, செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸுக்கும் சரி, ரெண்டுக்குமே ஃபேவராக இருக்குது. ஆனால் இனிஷியல் மேட்சஸ் அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஃபஸ்ட்டு ஃபீல்டு பண்ணக்கூடிய டீமுக்கு ஃபேவராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் பார்த்துருவோம். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியூவில் எந்தெந்த பிளேஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பிலிப்பி பாருங்கள், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, 47. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோட் அண்ட் சில்க் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு, வின்ஸ் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸு இந்த செகண்ட் ஹாஃபில் டாமினேஷன் பண்ணியிருக்காரு. ஓகேஃபே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்துருக்காரு, 4 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. ஹைட் அண்ட் கேர் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீனேபோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பழைய மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 விக்கெட் 4 விக்கெட் எப்போவுமே தொடர்ந்து எடுக்கக்கூடிய பிளேயர். அந்த பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சிட்னியில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியூவில் ஸ்டீவ் ஸ்மித்தோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருந்தாலும் அவர் டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறதுனால ஸோ பிளேயிங் லெவலில் இல்லை. ஸோ அது மாதிரி மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதே சமயத்தில் பவுலிங்கில் வந்து பாருங்கள் ஸ்டீவ் ஒகேஃபே வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. சீனேபோர்ட் 3 விக்கெட்டு. டுவார்சியஸும் இந்த பர்டிகுலர் அணியில் 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு. மொய்ஸ் அது மாதிரி ஜோஸ் பிலிப்பி. ஸோ ஜோஸ் பிலிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பிக் தான் பண்ணியிருக்காங்க. டுவார்சியஸ் 3 விக்கெட் ஹாலு.
இந்த மாதிரி சேக்சன் பேடு ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிளேயிங் லெவலில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை பார்ப்போம், பிளேயிங் லெவல் பார்ப்போம். கேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பாருங்கள் டுவார்சியஸ் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸு. இதெல்லாம் ஒவ்வொரு மேட்ச்சு. ஸோ அவங்க எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே சமயத்தில் பாருங்கள் டாப் ஆர்டர் 3 அவுட் ஆனாலும் அதுக்கடுத்து வந்து ஹென்ரிகஸும் ஜோர்டான் சில்க்கும் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணாங்க அந்த மேட்ச்சை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜோஸ் பிலிப்போட பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. வின்ஸ் ஒரே ஒரு டைம் 84 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டுவார்சியஸ் பாருங்கள் 4 விக்கெட் ஹால், சீனை போட்டு 2 விக்கெட்டு. ஸோ அதே போல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 22 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அண்டு மெல்போர்ன் ஸ்டார்ஸ். இதில் கம்ப்ளீட்டாக டாமினேட்ஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா சிட்னியில் கண்டிப்பாக சிட்னி சிக்ஸர்ஸ் தான் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. 14 டைம் வின் பண்ணியிருக்காங்க. 8 முறை தான் ஸ்டார்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நோ ரிசல்ட் ரெண்டு டைம் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் ஜேம்ஸ் வின்ஸு ஓரளவு டீசன்ட் நல்லா. ஆனால் இந்த சிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் கூட வின்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நிறைய செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பிளேயராக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் வெனியூக்கு. ஸோ அதே சமயத்தில் எட்வர்ட்ஸ் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் நம்பர் 3ல் பேட் பண்ணுறாரு. பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அந்த ஜோஸ் பிலிப்போ ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே சீனை போட்டு 2 விக்கெட்டு, சேக்சன் பேடு 2 விக்கெட்டு. அந்த ஒகேஃபி கிடையாது. ஸ்பின்னர்ஸு இந்த பர்டிகுலர் வெனியூவில் செகண்ட் ஹாஃபில் பர்டிகுலராக இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் ஹார்ட் ரேட்டு அது மாதிரி வெப்ஸ்டருடைய ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. அவருடைய பேட்டிங் ரீசெண்டாக வரல. அதனால் இந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு டீசென்ட் பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை மைண்டில் வச்சுங்க. மிர்ரு இப்போ அவங்க ஸ்குவாடில் இருக்கார், பிளேயிங் லெவலில் இருக்கார். நான் டைமில் பார்க்கணும். ஸோ இவர் கிடையாது. ஸ்டோயினிஸ் பவுல் பண்ணியிருக்கார், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, பார்த்துங்க. இந்த பர்டிகுலர் வெனியூவில் ஹார்ட் ரேட்டு ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, அதையும் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சேக்சன் பேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்டு. ஸோ அதுமாதிரி எட்வர்ட்ஸ் வந்து ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்தேன். எட்வர்ட்ஸ் நல்ல ஒரு சாய்ஸ் தான் நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த எட்வர்ட்ஸ் ஒரு விக்கெட்டு, சீனியை போட்டு ஹெடன்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க பிளேயிங் லெவலில் இருக்காங்க, அதாவது ஸ்குவாடில் இருக்காங்க. அதை பார்த்துக்குறோம். சரி ரைட். இப்போ பிளேயிங் லெவன் பார்த்துலாம். ஸோ பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்தளவில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் அண்டு பிலிப் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். அது மேக்ஸிமம் அவர் தான் ஓப்பனராக இருந்திருக்காரு, நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் எட்வர்ட்ஸ், அதுக்கடுத்து ஹென்ரிகஸ், சில்க்கு, டேவிஸ், அது மாதிரி டுவார்சியஸ், சீனா போட்டு அது மாதிரி நல்ல பேட்டிங் ஆர்டர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி மர்ஃபி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மர்ஃபி தான் ஓரளவு பேட்டிங் கிடையாது, மற்ற எல்லா பிளேயர்ஸுமே பேட்டிங் பண்ணுவாங்க. அகில் ஹுசைன் வர சூப்பர்பான பேட்டிங். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியில் சீனா போட்டுடைய பேட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்திருக்கு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது 80, 60, 70 அந்த மாதிரிலாம் நிறைய டைம் ஸ்கோர் பண்ணிக்கிற மாதிரி. டுவார்சியஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வெனியில் அவருடைய ரெக்கார்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ எல்சா லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் மர்ஃபியை ட்ராப் பண்ணி ஜோஹனை எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் பண்ணி ஒரு எடுத்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல செக்ஷன் பேடு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே எல்சாவை ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே செக்ஷன் பேடு ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவலில் ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸுக்கு. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் ரோஜர்ஸ் அண்டு ப்ரௌன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் ப்ரௌன் இதில் மென்ஷன் பண்ணலை, அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் ஸ்டோயினிஸ், ஹார்பர், இந்த மாதிரி ஹார்பர் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸ்வெல், டக்கெட் இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வெப்ஸ்டரை மேக்ஸிமம் நம்பர் 3ல் பேட் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். நம்பர் 4 ஏன்னா ஸ்டோயினிஸ் மேலே போகிறாரு. ஸ்டோயினிஸ் கீழே வந்துட்டு வெப்ஸ்டரை மேலே பேட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் சப்போஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரை அப்பப்போ பேட்டிங் ஆர்டர் எப்போவுமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் பேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஹார்ட் ரைட்டை பொறுத்தவரை மிடில் தான் பேட் பண்ணுவார். டாம் கரன் ஒரு ஃபினிஷராக இருப்பார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்னை ஸ்வேரா பிளேயிங் லெவலில் இருப்பார். மிர் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கான அந்த டைமில் பார்த்துங்க. ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே மிர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மெக்கன்சி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா இங்கே வந்து 11th பிளேயராக வாரன் ஸ்வேரா இருப்பார், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ அதே சமயத்தில் இன்னொரு பிளேயர் நம்ம ப்ரௌனை சொல்லலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் இவங்க 2 பேரில் ஒருத்தர் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ப்ரௌன் அண்டு ஃப்ரேசர் ரோஜர்ஸ் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக அதிகமாக சூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸ் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வெனியில் அவருடைய ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் கிரேட்டாக இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்வர்ட்ஸ் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அது மாதிரி டுவார்சியஸ் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம்.
ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஈஸியாக வேணால் நீங்கள் ஸ்டோனிஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் அதாவது இனிஷியல் மேட்சஸ் ப்ளே பண்ண மிடில் ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா T20ல ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சில டீம்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெப்ஸ்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுவரை வரல. அதனால் அவர் கூட ரிஸ்கே கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ்வெல் பேட்டிங்கில் ரொம்ப புவராக இருக்கார். பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்தால் தான். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய பேட்டிங் போயிட்டே இருக்குது. சிட்னி அப்படிங்கிறதுனால ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே அது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு என்ன கேட்டால் சுயராக வந்து நான் வந்து எட்வர்ட்ஸ் சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2R6 நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது வின்ஸு, டக்கெட்டு, டாம் கரான், சீனபோட், அகில் ஹுசேன். சீனபோட் நிறைய டைம்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் அது இந்த வெனியூவில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் இல்லாட்டாலும் ப்ரீவியஸ் மேட்ச்லாம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நான் பார்த்துருக்கோம் நல்லாவே. ஸோ அந்த அடிப்படையில் சீனபோட் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்குறேன். ஸோ அது மாதிரி அகில் ஹுசேன் செகண்டாக பவுல் பண்ணார்னா சுயரா நீங்கள் கேப்டன் விசியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். சில நேரங்கள் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பின்னர்ஸ்ட்டை விக்கெட் விடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ இவங்கெல்லாம் ரெஸ்கி கேப்டன் விசியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு மாடல் டீமு. இதை நீங்கள் பார்த்துங்க. இது ஒரு மாடல் டீமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எட்வர்ட்ஸ் நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் விசி வின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசி வேணால் வந்து ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டரு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், டாம் கரான் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்குன்னா அவங்களுடைய பவுலர்ஸை கூட கொடுக்கலாம். எந்த மாதிரி டைமில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் செகண்ட் பவுல் பண்ணால் கூட கொடுக்கலாம். அகில் ஹுசேன் நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஆனால் இது என்னுடைய எஸ்எல் டீமாக நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறதுனா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எஸ்எல் டீம் ஃபைனல் எஸ்எல் டீம் டெலகிராம் குரூப்பில் வரும். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ லீஸ்ட் பிக் பிளேயர் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா சுயரா உங்கள் டீம்ஸில் ஒரு 4 லீஸ்ட் பிக் பிளேயர் சுயரா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல ஃபிலிப்பியோட ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக அந்த பர்டிகுலர் வெனியூவில் இருக்கிறதுனால நீங்கள் சுயரா ட்ரை பண்ணலாம். ஒரு அவர் அதாவது ஒரு 50க்குள்ளே தான் 55 அந்த மாதிரி பெர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டக்கெட்டு, ஹார்ட் ரேட், ரோஜர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப லீஸ்ட் பிக்கு. சுயரா நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெப்ஸ்டர் கூட லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஆவரேஜான பிக்கு சிட்டில் அண்டு அகில் ஹுசேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஸ்பின்னரில் செகண்ட் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னரில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நல்லது. அதே சமயத்தில் அகில் ஹுசேனுடைய ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பெட்டராக இருக்குது. சிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ஒரு 2 மேட்ச் ப்ளே பண்ணார். அதில் டீமில் வந்துட்டார். 2 விக்கெட் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருந்தார். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இவங்கலேருந்து லீஸ்ட் பிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நீங்கள் பிரேம் டீம்ஸ் வேணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டிங் கேம்ஸ் எப்படிலாம் ப்ளே பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம உங்களுக்கு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ எஸ்எல் டீம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.